காக்கும்படியாய் கர்த்தர் என்னை கரம் பிடித்தார். காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவேன். காத்திருந்து ஆமென். ஆமாப்பா, சமூகத்திலே காத்திருந்து கழுகு போல பலனடைவோம். ஆண்டவரே நம்புவேன் இயேசுவை. ஆமாப்பா, உம்மை நம்புவோம் அப்பா, உம்மை மாத்திரமே நம்புவோம் அப்பா. ஆமென். எங்க சிந்தனையிலே முழுவதுமாய் நீ நிறைந்திருங்கப்பா. வீணான ஜெபங்கள் இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு பிரியமுள்ள ஜெபம், கர்த்தருடைய சமூகத்துக்கு கர்த்தர் எதை சொல்கிறாரோ அதற்கான ஜெபம் ஏறெடுக்கணும். அவருடைய சமூகத்தில் அமர்ந்து அவருக்காக அப்பா நீர் என்ன சொல்கிறீர் என்று அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிற சுவாபம் உள்ளவர்களா இருக்கணும். ஆமென். காத்திடுவார் கிருபையாலே காக்கும் கரங்கள். காத்திடுவார் கிருபையாலே. அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்க. உண்மையாகவே தேவனை மாத்திரம் நம்பி விசுவாசத்தோடு வாழ்கிறோமா? இல்ல உலக காரியங்கள், உலக பொருட்கள், உலக உறவுகள், உலக அந்தஸ்துகள் இவைகளை நம்பி நம்ம வாழ்கிறோமா? அது சடிதியில கைவிட்டு விடும். உலக பொருட்களும் உலக சிநேகமும். கர்த்தர் நம்மை கடைசி வரைக்கும் கரை சேர்க்கிறவராக இருக்கிறார். முடிவு பரிந்தும் அவர் நம்மை காக்கிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம் இருதயத்தை ஆராய்ந்து பார்ப்போம். ஒரு விஷயம் இருதயத்தை ஆராய்ந்து பார்ப்போம். வெளிவேஷமா இல்லை, உள்ளான இருதயத்திலிருந்து ஆராய்ந்து பார்ப்போம். இனி காலம் செல்லாது. கர்த்தர் சீக்கிரமாய் வரப்போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.